இந்த ஸ்டெப்லாம் சாப்பாடு அள்ளி போடுற வாய். ஓ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஜெயிலர் 2 அல்ல போல நீங்கள் பாட்டு பாடுற மாதிரி அப்படி ஒரு பாட்டு தான். அது மீனிங் எங்களுக்கு என்னன்னு அல்ல தெரியல. பலல அல்ல பலல வெல்ல பலல பல்ல பலல பொல்ல லிரிக்ஸ் தெரியாத இப்படி இப்படி காய்க்கும். இது வந்து ஒரு மலையாள பாட்டாக இருக்கலாம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த பாட்டு வர்ற மாதிரி. ஏன்னா அந்த அப்படி இல்லை, ஓணம் கிட்ட வர்ற நேரம் அனிருத் பிளான் பண்ணி இந்த டைமில் விட்டு இறக்கினா சம்பவம் மனசிலாய செய்த மாதிரி இது வேறு லெவலில் ஹிட் ஆகாண்டு ஹாப்பி ஓணம்னு நேற்றுக்கே போஸ்ட் போட்டுக்கார். அதை நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தவன். பாப்போம், நிறைய ப்ரோமோ அடிக்கடிக்கு வந்து பாடுற மாதிரி 1 hour நிறைய ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தலைவர் எப்படி ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் எல்லாம் பிக்க போகிறான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஏற்கனவே அந்த ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா அப்படி அது பூர்ணா தான் ஆடிக்கான். பூர்ணான்னு நாங்கள் சொல்கிறாங்க. அவளுக்கு ஏதோ பெரிய பேர் பூர்ணாண்டு எங்களுக்கு தெரியும். அவள் வந்து வேறு லெவலில், அதாவது அவள் நல்ல செலெக்ஷன். அவள் வந்து எதிர்பார்க்கல ஒரு தமன்னா இந்த முறையும் தமன்னாவோ அல்லது வேறு யாராவது வந்து யோசிச்சுக்கிறது கேட்க டக்குன்னு பூர்ணா விட்டுட்டாங்க. டான்ஸ் ஸ்டெப் நான் எதிர்பார்க்கல. அந்த எக்ஸ்பிரஸ் அந்த புறமூலே செம்மையாக இருக்குது. வாங்க கூட கேட்காம ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. போய் பார்த்துட்டு வந்து கேட்பேன். ஓ பிரியா வாணி மாதிரியே இருக்கேன். அந்த ரியாக்ஷன் செம்மையா இருக்கேன். ஓ இவரான அது வேறப்பா, அது மலையாளியவா அந்த அந்த படத்துல வருவார். ஓ அந்த மலையாள படத்துல அந்த சைக்கோவா வருவார் அவரா? ஓ ஓ வாவ், பரதநாட்டியம் செமையா. ரியாக்ஷன் செமையாக. பாவனைகள் முகம். ஓ ஓ ஆமாட்டா சரி. வேற இல்ல. ஓ ஸ்டெப்புக்குள்ளேயே ஸ்டெப்பவா அனிருத் வாடிக. ஓ செம்மையா எவ்வளோ டான்ஸ் அசன கொரியா வேற லெவல். அருண் ராமராஜ் சொல்லியிருக்காரு. யானி மாஸ்டர், யானி மாஸ்டர் குறையிற நல்லா குறைய. ஓ இதான் சேவ் அது இதெல்லாம் அவ மாறியான்னு. ஓ அதை குரோ பாடிட்டாங்கப்பா. இல்லை இல்லை எனத்தான் வருது. ஓ கீழே பார்த்தீங்க எல்லாம் இருக்கு. பரதநாட்டியம் மாறு போல நல்லா இருக்கேன் வாய்ஸ் என்ன. வாவ் லிரிக்ஸ் செம்மையா அழகிற. ஓ அங்க வாங்க கலர் ரெட்டு. ஓ பிரிச்சு மேய்ஞ்சிட்டா. ஓ ஸ்டெப்பை பாத்தீங்க இதெல்லாம் செமையா. இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பெல்லாம் செமையா. இல்லை செமையா ஆடுறா. ஓ
ஆ. ஆ. அனிருத் அஞ்சலன் அடிஷனல் தீப்தி சுரேஷவா அவ்வா அபர்ணா கேரிகுமார் மற்றது நிரஞ்சனா ராமன் அப்படி 3 பேர் இந்த கோரஸ் வாய்ஸ் அடிஷனல் வாய்ஸ் கொடுத்துருக்கணும். அனிருத் வந்து தனியாக பாடிக்க அரேஞ்ச் பண்ணிக்கார் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கார். வேற அனிருத் பிச்சு இதாகிட்டார் நான் பாட்டில். அந்த ஒரு மெலடி வந்து கர்நாடகா மியூசிக் கர்நாடகான்னு சொல்லலாம். அந்த ஒரு மலையாள அந்த என்னது அடிக்கிறது மேளம் சண்டை மேளத்தோட வச்சு அதான் அந்த ஓணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துருக்கார். உண்மையாகவே வைப்பாக இருக்குது. திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்கும் சில பாட்டுகள். எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த நிறைய நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும் எல்லாமே மறந்துவே நான் அவார்டு டான்ஸை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பூர்ணா பிரிச்சு முதலாவது சொல்லணும். பூர்ணா பிரிச்சு மேய்ஞ்சு விட்டேன் உண்மையா. அந்த என்ன அந்த பாடி லாங்குவேஜ் அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பிரிச்சு உண்மையாவே என்ன சொல்ற தமன்னா காவால ஒரு அந்த லெவலுக்கு அது வேற இது வேற இது வேற இது வந்து மனசுலாய வேற இது வேற இது கல்ச்சரலா இது வந்து ஒரு ஸ்பீட்டான பீட்டும் இல்லை நல்ல ஸ்லோவானதும் இல்லை மீடியமா அது அதான் அந்த அவங்களோட ஓனத்துக்கு ஏற்ற மாதிரி மனசுலாய மாதிரி நல்ல ஆனால் டான்ஸ் நம்பர் அந்த டான்ஸ் ஆழம் குத்து பிடிச்சு மேயிற குத்து இல்லை ஒரு அளவான குத்து ஏற்ற மாதிரி அந்த செமையா இருந்தது டான்ஸுமே பூர்ணா தான் ஃபுல்லாக தலைவர் இடையே வந்து தானம் இருக்கிற இந்த பாட்டில் ஏற்றதை காட்டி கொண்டிருக்கிறாரு. மட்டும் அந்த இவரா பாடு மைக் பிடிச்சிட்டு பாரு அவர் வந்து இந்த படத்துல சைக்கோ அவர் தான் நினைக்கிறார். உங்களுக்கு அவர்கிட்ட பெயர் தெரிஞ்சுட்டேன் வாழைப்பழம் பனானா கில்லர் தான் போல. ஓ அதில் பஸ் ஒரு இவெட் அவர் என்ன பேர் டக்குனு பேர்களும் பெறையில் ஒரு மலையாள படம் பொன்மானே நடிச்சாரப்பா சித்தம் ஏதோ ஒரு பேரப்பா டக்குனு எல்லாம் உங்களை தெரிஞ்சிருக்கு. அந்த பனானா கில்லர் உண்டு வாழைப்பழ கில்லர் வர அந்த படத்தில் அவர் சீரியல் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அவர் தான் இதில் வந்திருக்கிறார் மலையாளி. இது அவர் புது கேரக்டர் இருக்கு. அது அதோட ஜோய் பாபு அந்த எல்லாம் கீழே இருந்து அழுது கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இவே எல்லாருமே இதுல இருக்கணும்னு தெரியல. ஜோய் பாபு எல்லாருமே கீழே அந்த அடிபட்டு இருக்கிற அந்த பிரேம பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அவர் அந்த கையோட பேர் அவர் எல்லாரும் அடி வாங்கி கொண்டு அழுதாண்டு இருக்கிற மாதிரி ஏதாவது என்னன்னு தெரியல. என்ன ஜோய் பாபு இற காய்ச்சலோட இருக்கிறாரு. லுங்கி அந்த உள்ளுக்கு லுங்கி போற காய்ச்சலோட இருக்கிறாங்க. இந்த பாட்டுக்காண்டி செய்தாங்களோ இல்லை அன்னைக்கு வந்து படத்துல வர பாட்டை தான் இருக்கும். எல்லாத்தும் இப்போ இந்த பாட்டுக்காண்டி தான் இந்த ஷூட் எடுத்தாங்களோ தெரியல எனக்கு. அதான் டவுட். ஆனா ஜெயில ஷூட்டிங் முடிஞ்சு தானே அப்ப இது ஷூட்டிங் முதல் பாட்டு வந்திருந்தா நாங்கள் ஓகே இது வந்து இதுக்கு ஷூட் பண்ணிப்பான்னு. இது வந்து படம் முடிஞ்சாலும் அதுல வார சீனா தான் இருக்கும். அதுல வந்து எல்லாம் அடி வாங்கி இந்த மார்க்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் பேர். அதுல எங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் போலீஸ் தானப்பா. இல்ல இதுவும் தலைவர்கிட்ட டீம் இல்ல ஆக அதானப்பா சொல்லிக்கிட்டு இதா வேட்டையனா வெயில 2 பார்த்துட்டு இருக்க. அதோட ஒரு டவுட்டாவே அந்த அவர் பாடுறவரை டவுட்டாவே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அவரையே அந்த எங்கேயோ கவனிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தலைவர் அங்கங்கே நிற்கிறார். ஏதோ அதான் ஏதோ இதுக்கு வந்திருக்கணும் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் அந்த சிரிச்சுக்கணும் லைட்டா ஒரு சந்தேக பார்வையோட பார்த்து கொண்டிருக்காரு எல்லாரையும். அது ஏதோ இருக்கு அந்த பாட்டு அந்த முக்கியமான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையான பாட்டு நல்லா இருக்கு. அதனால நிறைய திருப்பி கேட்கணும் இன்னும் திருப்பி கேட்கணும் போல இருக்கு. ஆனால் டைம் கூட்டிட்டு பண்ணால நான் அப்புறம் இதை நிப்பாட்டிட்டு நான் போய் கேட்குறேன். திருப்பி கேட்டால் தான் இன்னும் அந்த பாட்டு நல்லா இருக்கும். கொரியோகிராஃபி அந்த டான்ஸர் நிப்பாட்டின விதம் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே அந்த லைனுக்கு விட்ட டான்ஸர் அந்த அது நல்ல அந்த கலர் இந்த சூஸ் பண்ண கலர் ஒயிட்டு இதில் க்ரீனு அதில் ஒயிட் சாரி ஒயிட்டு அந்த ஜெலோ டீல் மாதிரி சாரியா நான் ஒயிட்டும் இல்லை கொஞ்சம் மற்றது அப்படி பட் இவே வந்து அந்த ரெட்டு கொண்டு வச்சது என்ன சொல்லுங்க அவர் என்ன சொல்ல ஒரு பச்சை மரங்களுக்கு நடுவில் சிவப்பு பூ பூத்து அப்படியே கலர் காம்பினேஷன்லாம் நல்லா வச்சுருக்காங்க. கலர் பலேட்டுன்னு சொல்லுவோம். கலர் பலேட்லாம் நல்லா செய்யிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. அந்த ஹை குவாலிட்டியில இருக்கு. வேற என்ன சொல்ல அந்த முகத்துல இருக்கிற இந்த ஸ்டெப்லாம் சாப்பாடு அள்ளி போடுற வாய் அந்த ஸ்டெப்லாம் சும்மா தூக்கி இறஞ்சிட்டான். அந்த ஸ்டெப் நிறைய மாட்டேன் இப்படி செய்வா அதெல்லாம் வேற கொஞ்சம் வெயிட்டா இருந்தா இப்படி எல்லாம் செய்யலாமா இருக்கும். ஆனா நல்லா
நல்லா இருக்கு நல்லெண்ணமெல்லாம் தெரியுது பொடியின் அந்த குட்டி 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 ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுவா அந்த பொடி செஞ்சு நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா டான்ஸ் உண்மையாக நல்ல செலெக்ஷன் சொல்லுவோம். நல்ல செலெக்ஷன் நல்ல செலெக்ஷன் நல்லா ஆடி இந்த திருப்பி திருப்பி அப்படி பார்க்கணும் எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது திருப்பி பார்க்கணுமில்ல. இது பொய் வீடியோ காசில் உண்மையாகவே பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. சிலருக்கு ஒரு டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களை கமெண்ட்டை நீங்கள் இதில் தெரிவிக்கலாம். கொடுத்து இன்னும் அனிலோட வாய்ஸ் நல்லா இருந்தது, அந்த தீப்தி அவங்களோட வாய்ஸ்லாம் நல்லா இருந்தது. பொறுத்து இந்த தியேட்டரில் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்ணுறீங்க என்று சொல்லுங்கள். இந்த பாட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டை சொல்லுங்கள். இத்தனை வீடியோ முடிக்கும். நன்றி, வணக்கம்.